எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பார்க்கிற பொழுது, பொல்லாங்க நெய்யும் அக்கினி ஆஸ்திரங்கள் என்று சொல்லி அங்கே போடப்பட்டிருக்கிறது. சத்துருவாகிய சாத்தானேயும் அக்கினி ஆஸ்திரங்கள். இந்த அக்கினி ஆஸ்திரங்களில் சிலவற்றை இந்த நாளின் செய்தியிலே நாம் பார்க்க போகிறோம். பொல்லாங்க நெய்யும் அக்கினி ஆஸ்திரங்கள் என்று சொல்லுகிற பொழுது, நாம் ஒருவேளை அது அக்கினி கலன்று எரிகிறது போல வரும் என்று எண்ணினால் நாம் ஏமாந்து போவோம். அநேக நேரத்தில் பிசாசானவன் எய்கிற அஸ்திரங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது அஸ்திரம், நம்முடைய அவயவங்களையே அவனுடைய ஆயுதமாய் அவன் பயன்படுத்துகிறான். நம்முடைய அவயவங்கள் பிசாசுடைய ஆயுதங்களாய் மாறி போகின்றன. உதாரணமாய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், என்னை வீழ்த்தணும் அப்படின்னு சொன்னால் என்னுடைய அவயவங்களை பிசாசானவன் தன்னுடைய ஆயுதமாய் பயன்படுத்துவான். அதில் குறிப்பாய் பார்ப்போம் என்று சொன்னால் கண்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். அப்ப பாருங்க, இந்த வசனத்தின்படி நாம் பார்க்கிற பொழுது, நம் கண்களை கெடுத்து விட்டால் பிசாசின் கிரியைகள் நம்மை ஆளுகை செய்யும். இருளாயிருக்குமா? கண் கெட்டதாயிருந்தால் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அதே போல கண் தான் சரீரத்தின் விளக்கு என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்ப நம்முடைய கண்கள் அது தெளிவா இருக்கிற வரைக்கும், பரிசுத்தமா இருக்கிற வரைக்கும் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். கண் கெட்டு போனால் சரீரம் முழுவதும் இருளடைந்து போகும். அப்ப நம்முடைய கண்களை நாம் எவ்வளவு ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ள வேண்டும். நம்ம கண்களை அப்ப பிசாசு எவ்வளவு வேகமாய் ஆயுதமாய் பயன்படுத்த முயற்சிப்பான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதற்கு உதாரணமாய் வேதத்திலிருந்து சிலரை நாம் பார்க்கலாம். ஆதி தாயாக இருக்கிற ஏவாள். ஏவாளுடைய வாழ்க்கையில பார்ப்போம் என்று சொன்னால், அவளுடைய கண்கள் அவளை வஞ்சித்தது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தார், அவனும் புசித்தார். அவளுடைய கண்களுக்கு அந்த கனி இன்பமாயிருந்தது. அவள் அந்த கனியை பார்க்கிற பொழுது அதில் ஒரு இன்பம் அவளுக்கு தெரிந்தது. புத்தியை தெளிவிக்கிறதற்கு அதற்கு ஒரு இச்சை இருக்கிறதை அவள் கண்கள் கண்டது. வசனம் அப்படித்தான் சொல்லி, என்று கண்டு அவள் கண்களினால் கண்ட பொழுதே அதை புசிக்கணுன்ற இச்சை அவளுக்குள்ளாய் விழுந்தது. அதை தனக்குரியதாக்கிக் கொள்ளுன்ற இச்சை அவளுக்குள்ளாய் எழுந்தது. அந்த இச்சை அவளையும் விழ தள்ளினது, அவளுடைய கணவனையும் விழ தள்ளினது. அந்த கண்கள். ஏவாள் தன்னுடைய கண்களை காத்துக்கொள்ள தவறினதனுடைய பலன் உலகத்திலே பாவம் மனிதனிடத்திலே பிரவேசித்தது. அதே போல இன்னொரு நபர் லோத். ஆதியாகமும் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நாம் வாசிப்போம் என்றால், லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாய் இருக்க கண்டான். அந்த இடத்தை பார்க்கறதுக்கு எப்படி இருந்துச்சா? அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. அப்ப இவன் கண்களை பார்த்த உடனே, கண்களுக்கு இச்சையா இருக்கிற அந்த இடத்தை அவன் தெரிந்து கொண்டான். ஆபிரகாம் சொன்ன உடனே அவன் ஒருவேளை ஆபிரகாமை பார்த்து, நீங்க சொல்ற இடத்துக்கு நான் போவேன் என்று சொல்லியிருப்பான், ஆனால் அவருடைய வாழ்க்கையே மாறி இருக்கும். ஆனால் அந்த லோத்தோ தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தன் கண்களுக்கு எது நன்மையாய் தெரிகிறதோ, கவர்ச்சியாய் தெரிகிறதோ அதை தெரிந்தெடுத்தான். ஆனால் அங்கே இருக்கிறவர்களை பற்றி அவன் கவனிக்கவில்லை. 13ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது, சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாயிருந்தார்கள். அந்த இடம் கர்த்தருடைய தோட்டத்தை போல இருந்துச்சு. ஆனால் அங்கே இருந்தவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க? அவர்கள் மகா பாவிகள். பாவிகள் கூட இல்லை, வசனம் சொல்லுது மகா பாவிகளா இருந்தார். ஆனால் அவன் அதை கவனிக்க மறந்து போனான். தன் கண்களுக்கு இன்பமா இருந்த அந்த இடத்தை அவன் தெரிந்து கொண்டான். அந்த இடத்தை பார்த்து அவன் நான் இங்கே போவேன் என்று சொல்லி போனான். அவனுடைய வாழ்க்கையே தலைகீழாய் மாறி போனது. அதே போல அவனுடைய மனைவியும் கூட, லோத்தின் மனைவி தன் கண்களை கட்டுப்படுத்த தவறினது நிமித்தம் ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 19:17 பார்க்கிறோம், பின்னிட்டு பார்க்க கூடாது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள் என்று சொல்லி 26ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். என்ன நடக்குது? தன் கண்களால் காண வேண்டும் என்ற இச்சை, தன் கண்களினால் காண வேண்டும், அது நடக்கிற காரியங்களை பார்க்க வேண்டும் என்ற இச்சை நிமித்தமாய் அவள் பின்னிட்டு பார்த்து உப்பு தூண் ஆனாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப
நம்முடைய கண்களை நாம் காத்துக்கொள்வது எவ்வளவு முக்கியம். மாறாக பிசாசுக்கு தெரியும் நம்முடைய கண்களை அவன் ஆயுதமாய் பயன்படுத்த முடியும். கண்களில் இச்சையை கொண்டு வருகிற பொழுது, கண்களை பரிசுத்தத்தை கெடுக்கிற பொழுது நம் சரீரம் முழுவதும் இருளடையும் என்பது பிசாசுக்கும் தெரியும். அவன் அதை ஆயுதமாய் பயன்படுத்துகிறான். அந்த ஆயுதத்தை தான் இயேசு கிறிஸ்துவிட்டையும் அவன் பயன்படுத்தினான். மத்தேயு 4:8 பார்க்கிற பொழுது, பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையை அவருக்கு காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அந்த அஸ்திரத்தை ஆண்டவர்கிட்டயே பயன்படுத்தி பார்த்தான். எல்லா இடத்தையும் காட்டுறான், பூமியின் சகல ராஜ்யங்களையும் காட்டுறான், உலகத்தில் இருக்கிற எல்லா இடத்தையும் காண்பித்து இதை உமக்கு கொடுப்பேன் என்று சொல்லி, வானத்தையும் பூமியை படைத்த ஆண்டவரிடத்துல அவன் அதிகாரத்தை கொடுப்பேன் என்று சொல்லி, மகிமையை கொடுப்பேன் என்று சொல்லி ஏமாற்ற பார்க்கிறான். அந்த கண்களின் இச்சையை தூண்ட அவன் முயற்சித்ததை நாம் இந்த இடத்துல காண்கிறோம். ஆண்டவர் அதை உணர்ந்தவராய் அந்த அவன் காண்பித்த, அவன் கொடுத்த அந்த அஸ்திரத்திலிருந்து அவர் விலகினதை நாம் அறிவோம். அதே போலதான் அடுத்த 2வது அஸ்திரம் நம்முடைய அவயவத்தில் நாவு. நம்முடைய நாவை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். பார்க்கலாம். யாக்கோபு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, அப்படியே நாவானதும் சிறிய அவயவமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்பு தான். அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களின் நாவானது முழு சரீரத்தையும் கரைபடுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. இந்த நாவு அது நெருப்பா என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அது அநீதி நிறைந்த உலகமா? இந்த நாவானது, அவயவங்கள் இருக்கிற நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தையே கொளுத்தி போடும். ஆயுள் சக்கரத்தையே கொளுத்தி போட வல்லமை உடையது நாவு, நம்முடைய நாவு. அப்ப இந்த நாவை நாம் காத்துக்கொள்ள மறந்து போவோம் என்று சொன்னால், நாவை காத்துக்கொள்ள தவறினால் நம்முடைய அவயம் கரைப்படும். கரைப்படுத்துகிறதுக்கு பிசாசு நம்முடைய நாவை பயன்படுத்த முடியும். நம்முடைய வாழ்க்கையில போராட்டங்களை கொண்டு வருவதற்கு நம்முடைய நாவை பிசாசு பயன்படுத்த முடியும். அப்ப நாம் ஜாக்கிரதையோடு கூட நம்முடைய நாவை காத்துக்கொள்ள வேண்டும். பிரசங்கி 5:6 இப்படியா சொல்லுகிறது, உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்கே உன் வாய்க்கு இடம் கொடாதே. நாம் பேசுகிற பேச்சு நம்முடைய மாம்சத்தை பாவத்துக்குள்ளாய் நடத்திடும் என்று சொல்லி பிரசங்கி அங்கே எழுதியிருக்கிறார். நாம் நம்முடைய நாவை காத்துக்கொள்ள தவறுகிற பொழுது பாவத்தில் நாம் விழுவோம், கரைப்படும் நம்முடைய சரீரம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இதற்கு உதாரணமாய் சில வேதத்தில் இருக்கிற நபர்களை நாம் பார்க்கலாம். மீகால், தாவீதுடைய மனைவி மீகால், சவுலுடைய மகள். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 20 முதல் 23 வரையுள்ள வசனங்கள் அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை கூறுகிறது. சவுலின் குமாரத்தி ஆகிய மீகாலுக்கு மரணமடைய நாள் மட்டும் பிள்ளை இல்லாதிருந்தது. ஏன் பிள்ளை இல்லாதிருந்தது? அவள் தாவீதை குறித்து அவள் சொன்ன வார்த்தை, தாவீதை குறித்து அசட்டையாய் எண்ணின நினைவு, அந்த பேச்சு, அது நிமித்தமாய் அவள் மரணம் அடையும் நாள் மட்டும் அவளுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. தாவீதை பார்த்து சொன்னார், நீ ராஜா, நீ எப்படி அற்பமாய் நடந்து கொள்ளுகிறாய். கடவுளை கனப்படுத்தி துதித்து பாடினதை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவள் பேசின பேச்சு அவளுடைய வாழ்க்கையே கொளுத்தி போட்டது. வாசனம் சொன்னபடி அவள் நாள் முழுவதும் அலடியா இருந்தாள். குழந்தை பேர் இல்லாதவளாய் அவள் தன் வாழ்நாளை கழித்து போட்டாள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அதே போலதான் நியாயாதிபதிகள் எப்தா. இந்த எப்தா கர்த்தருக்கு பயந்த ஒரு மனுஷன், கர்த்தருடைய பிள்ளை. ஆனால் அவன் தன் நாவை காத்துக்கொள்ள தவறினதனாலே அவனுக்கு ஒரு மிகப்பெரிய சோதனை வந்தது. அவனுக்கு மிகப்பெரிய ஒரு துக்கம் அவனை நெருக்கினது. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11:30 பார்க்கிறோம். அப்பொழுது எப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணி, தேவரீர் அம்மோன் புத்திரரின் கையில் ஒப்பு கொடுத்துட்டா என் வீட்டு வாசற்படியிலிருந்து எது முதல்ல என்னைக்கு எதிர்கொண்டு வருதோ அதை நான் உமக்கு பலியிடுவேன்னு சொல்லிட்டான். அவன் யோசிக்காம சொன்ன அந்த பொருத்தனை அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மிக பெரிய துக்கத்தை கொண்டு வந்தது, ஒரு சோதனையை கொண்டு வந்தது. அவன் சொல்லிட்டு போனபடி அம்மோன் புத்திரத்தை ஜெயித்துட்டு சமாதானத்தோடு திரும்பி வந்து கொண்டிருக்கிறான், சந்தோஷத்தோடு திரும்பி வந்து கொண்டிருக்கிறான். ஆனால் நடந்தது என்ன? இவன் வாயின் வார்த்தை, இவன் நாவை அசைத்து சொன்ன வார்த்தையை கொண்டே பிசாசனம் அவனை சோதித்து போட்டான். என் வீட்டு வாசற்படிந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்குன்னு சொல்லியிருந்தான். எதிர்கொண்டு வந்தது அவனுடைய மகள், ஒரே மகள். அவனுக்கு இருந்தது ஒரே ஒரு மகள், வேறு குழந்தை இல்லை. அந்த அன்பு மகள் சந்தோஷமா எதிர்கொண்டு வருகிறான் தன் தகப்பனை பார்க்க. அவனுடைய உள்ளம் உடைந்து போனது. அவன் நீதியுள்ள ஒரு மனிதன், தன் வாக்கை நிறைவேற்றினான்.
தன் மகளையே பலியாய் கொடுத்தான். ஆனால் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பான், எவ்வளோ துக்கம். அவன் வாழ்க்கையே முடிஞ்சு போனது கதை. வாழ்க்கை முழுவதும் அதுக்கப்புறம் எவ்வளோ துக்கத்தோடு கூட தன் வாழ்நாளை கழித்திருப்பான். யோசிக்காமல் தன் நாவை கட்டுப்படுத்த தவறி பேசின ஒரே ஒரு வார்த்தை எப்தாவுடைய வாழ்க்கையில் இருந்த சந்தோஷத்தை, அவனுடைய வாரிசை, அவனுடைய மகளை அவனே பலியிட வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாக்கினான். ஆயுதமாய் பிசாசு பயன்படுத்துகிறான் நாவை. மீகாலுடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதத்தை எடுத்து போட்டான். எப்தாவுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை எடுத்து போட்டான். அன்பு மகளை இழந்து போய் நிற்கிற சூழ்நிலைக்கு பிசாசு தள்ளினான். நாவு அஸ்திரம். அதே போலதான் புதிய ஏற்பாட்டில் பார்ப்போம் என்று சொன்னால் அனனியா சபீரா. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் வருகிறது, நம்ம எல்லாரும் அறிந்ததுதான். அவர்கள் பொய் சொல்லும்படியாய் தங்கள் நாவை அசைத்தாங்க. பேதுரு கேட்கிற பொழுது நாங்கள் இவ்வளவுக்கு தான் விற்றோம். போய் திரும்பவும் மனைவியை கேட்டால் அவளும் போய். பேதுரு உடனே கேட்டான், பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி நீங்கள் துணிந்தது என்ன? கணவன் மனைவி 2 பேரும் அந்த இடத்துல விழுந்து மரித்து போகிறதை நாம் பார்க்கிறோம். நாவு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஆயுள் சக்கரத்தை கொளித்து விடுகிறது என்று சொல்லி யாக்கோபு சொன்னது அது மிகுந்த உண்மையுள்ள ஒரு காரியம் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். அப்ப நம்முடைய நாவை நாம் ஜாக்கிரதையாக காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய நாவை பிசாசு அஸ்திரமாய் பயன்படுத்தாதபடி ஜாக்கிரதையாக காத்துக்கொள்ள நமக்கு அந்த தெளிவு இருக்க வேண்டும். நம்முடைய கண்களை காத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது நம்முடைய நாவை காத்துக்கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 17:4. அடுத்ததாக நம்முடைய அவயவங்களே அவன் அஸ்திரமாய் பயன்படுத்துகிறது நம்முடைய செவிகள். நம்முடைய செவியை அவன் தன்னுடைய அஸ்திரமாய் பயன்படுத்துகிறான். இதற்கு சில காரியங்களை பார்க்கலாம். நீதிமொழிகள் 17:4. துஷ்டன் அக்கிரம உதடுகள் சொல்வதை உற்று கேட்கிறான். துஷ்ட மனிதன் என்ன செய்கிறான்? அக்கிரம உதடுகள் சொல்வதை உற்று கேட்கிறான். பொய்யன் கேடுள்ள நாவுக்கு செவி கொடுக்கிறான். பொய்யன் கேடுள்ள நாவுக்கு செவி கொடுக்கிறான். இதற்கு உதாரணமாய் பார்ப்போம் என்று சொன்னால் சவுல், ராஜாவா இருந்த சவுல். இவன் 1 சாமுவேல் 15 இந்த சம்பவம் வருகிறது. அங்கே அவனுக்கு சொல்லப்பட்ட காரியம் என்ன? நீ போய் அமலேக்கியரை முறியடித்து எல்லாரையும் நீ அழித்து போடணும் அப்படின்றதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. ஆனால் ஜனங்களுக்கு பயந்து ஜனங்களுடைய சொல்லை கேட்டான். அவன் செவி யாருக்கு திறந்திருந்தது? கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி அடைக்கப்பட்டது. அந்த ஜனங்களுடைய சத்தத்திற்கு தன் செவியை திறந்து கொடுத்தான். அது நிமித்தம் ராஜாவாயிராதபடி கர்த்தரால் புறக்கணித்து தள்ளப்பட்டான். தன் செவியை காத்துக்கொள்ள தவறிய நிமித்தம். சவுல் ராஜாவா இருந்தவன், சமஸ்த இஸ்ரவேலின் மேல ராஜாவாய் ஆளுகை செய்து கொண்டிருந்த சவுல் அவனுடைய வாழ்க்கையை பிசாசு எது நிமித்தம் மாற்றி போட்டான்? அவன் செவியினால் தேவையில்லாத காரியங்களை, மனிதர்கள் சொல்லுகிற ஆலோசனை அவன் கேட்டது நிமித்தம் தன்னுடைய ராஜ்யபாரத்தை அவன் இழந்து போனான். அதே போல இன்னொரு ராஜா பார்க்கிற பொழுது ரெகோபெயாம், சாலமோனுடைய பையன். அவனுக்கு முதியோர் நல்ல ஆலோசனை சொல்றாங்க. ஆனால் அதையெல்லாம் கேட்காம தன் வயதை ஒத்த வாலிபர்களுடைய ஆலோசனையின்படி அங்கே இருக்கிற ஜனங்களை அவன் கொடுமைப்படுத்தினான். அவர்களை மிகவும் வருத்தப்படுத்தினான். அது நிமித்தம் அவனுடைய ராஜ்யபாரம் எடுக்கப்பட்டது. பிரச்சனைகளை சந்தித்தான். அப்ப செவி பாருங்க, செவியை காத்துக்கொள்ளணும். செவியை நாம் ஜாக்கிரதையோடு கூட காத்துக்கொள்ளணும். யோசபாத் ராஜா 2 நாளாகம் 18-19 பார்க்கிற பொழுது யோசபாத் ராஜா யுத்தத்திற்கு போகிறதற்கு இஸ்ரவேல் ராஜாவுடைய வார்த்தையை கேட்டு அங்கே போகிறது நிமித்தம் அவனுக்கு ஒரு பேர் ஆபத்து வர இருந்தது. ஆனாலும் கூட அவன் கர்த்தருடைய பிள்ளையா இருந்தது நிமித்தம் அவன் தப்பித்து கொண்டான். அது தீர்க்கதரிசி வந்து திரும்பவும் அவனை சொல்லி எச்சரித்து உறுதிப்படுத்துகிறதை நாம் காண்கிறோம். யாக்கோபு 4:1 இப்படியாய் சொல்லுகிறார், உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவோ? அப்ப பாருங்க, கண், செவி மற்றும் நாவ், இதையெல்லாம் அந்த அஸ்திரங்களாய் பிசாசு பயன்படுத்துகிறான் என்பதை நாம் பார்த்தோம். இந்த அஸ்திரங்களை பிசாசு நம்முடைய சரீரங்களிலிருந்தே எடுக்கிறான். இந்த அவயவங்களை, சரீரங்களில் இருக்கிற அவயவங்களை அவன் ஆயுதமாய் எடுத்து பயன்படுத்துகிறான். அப்ப நாம் நம்முடைய அவயவங்களை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தோடு காத்துக் கொள்ளுகிறதுல நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அது மறந்து போவோம் என்று சொன்னால் பிசாசு எளிதாய் நம்மை வீழ்த்தி விடுவான். நம்முடைய அவயவங்களை கொண்டே நம்முடைய வாழ்க்கை சக்கரத்தை கொளுத்தி போடுவான். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதங்களை எடுத்து விடுவான். குடும்பத்தை சீர்குலைய பண்ணுவான் என்பதில் சந்தேகமே இல்லை. நம்முடைய அவயவங்கள்
அது பிசாசுடைய ஆயுதமாய் இருக்கிறது. முதலாவது அஸ்திரம். இரண்டாவது அஸ்திரம் பிறரை ஆயுதமாய் பயன்படுத்துவார். பிறரை என்று சொன்னால் நம்மை சார்ந்திருக்கிறவர்களை, நம்மோடு கூட தொடர்புடையவர்களை அவன் ஆயுதமாய் பயன்படுத்துவான். ஆதாம் தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் பரிசுத்தம் உள்ளவனாய் தான் இருந்தான், கர்த்தரோடு உறவு கொண்டவனாய் இருந்தான். ஆனால் அந்த ஆதாமை நேரடியாய் பிசாசினால் வீழ்த்த முடியவில்லை. ஆதாமை வீழ்த்துகிறதுக்கு அவன் மனைவியுடைய உதவியை சத்துரு நாடினான். அவன் மனைவியுடைய பலகீனம் கொண்டு போய் அவன் கண்களுக்கு காண்பித்தான் அந்த விருட்சத்தை. அவன் மனைவி அதை புசித்தது மாத்திரம் அல்ல, தன் கணவனையும் அவள் புசிக்க செய்தாள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அப்ப ஆதாமுடைய உறுதியை குலைக்கிறதற்கு நேரடியா வீழ்த்த முடியவில்லை ஆதாமை. ஆனால் ஏவாள் அவனுடைய மனைவியை கொண்டு ஆதாமை வீழ்த்தினான். அஸ்திரங்க ஏவாள். அதே போலதான் தாவீதை ஒரு ஆராதனை வீரன், கர்த்தருக்கு முன்னாய் மிகுந்த பயந்த ஒரு மனிதன். கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் கையை போடாதபடி அவன் தனக்கு விரோதமாய் எழும்பின போதும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் என் கையை போட மாட்டேன் என்று சொன்ன ஒரு தேவ மனிதன். இப்படி பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ஆராதனை வீரனை வீழ்த்துகிறதற்கு அஸ்திரம் பத்சேபாலை தன்னுடைய கண்களினால் பார்த்தான். அந்த பத்சேபால் அஸ்திரமாய் மாறினது நிமித்தம் அவனுடைய வாழ்க்கையில பாவம் பிரவேசித்தது, அவனுக்கு தண்டனை கூட கிடைத்தது. அதே போல சாலமோன் அவனுக்கு மறுமனையாட்டிகள். மிகுந்த அறிவுள்ள சாலமோன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதன், சமாதானத்தோடு கூட செழிப்போடு கூட ஆட்சி செய்து வந்த சாலமோன். அவனுடைய வாழ்க்கை கர்த்தருடைய கோபத்தை சம்பாதிக்கிறதுக்கு காரணம் அவனுடைய மறுமனையாட்டிகள். அதே போல சிம்சோன் அவனுடைய மேன்மையை சிறுமைப்படுத்துகிறதற்கு ஒரு வீசி. யோசேப்பை அதே போல வீழ்த்த முயற்சித்த போத்திபாரின் மனைவி. ஆனால் யோசேப்போ இந்த அஸ்திரத்தை உணர்ந்திருந்தது நிமித்தமாய் அவன் அதிலிருந்து தப்பித்துக் கொண்டான். அவன் விழுந்து போகவில்லை. அவன் தன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும் என்பதை அவன் உணர்ந்திருந்தான். சத்துருவின் அஸ்திரத்தை அவன் உணர்ந்தவனாய் அந்த எல்லையை விட்டு அவன் விலகி ஓடி போனான். யோசேப்புடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம். அதே போல தான் இயேசு கிறிஸ்துவை கூட பேதுருன்ற அஸ்திரத்தை பயன்படுத்தி இயேசு கிறிஸ்துவுக்குள் சோர்வை கொண்டு வர பிசாசு முயற்சித்தார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாடு மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்த பொழுது பேதுரு அவரை கூப்பிட்டு கடிந்து கொள்கிறான், இது உமக்கு நேரிடக்கூடாதே. ஆண்டவர் பேதுருவை அங்க பார்க்கவில்லை. பேதுருவை அஸ்திரமாய் பயன்படுத்துகிற பிசாசை அவர் பார்த்தது நிமித்தமாய் அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லுகிறதை நாம் அந்த இடத்துல பார்க்கிறோம். பிசாசு நம்மை சார்ந்திருக்கிற, நம்மோடு உறவு கொள்ளுகிற உறவுகளை அவன் ஆயுதமாய் பயன்படுத்துகிறான். முதலாவது ஆயுதம் நம்முடைய அவயவங்கள். இரண்டாவது ஆயுதம் நம்மை சார்ந்திருக்கிற, நம்மோடு பழகுகிற நம்முடைய உறவுகள் மற்றும் நண்பர்களை அவன் பயன்படுத்துகிறான். மூன்றாவது ஆயுதம் என்ன என்று பார்க்கிற பொழுது தானே நேரடியாய் களத்தில் இருக்கும் பிசாசு, சத்துருவானவன் நேரடியாய் அவனே யுத்தத்திற்கு வந்து நம்மை வீழ்த்த முயற்சிக்கிறான். யோபுடைய புஸ்தகம் 1-2 வசனங்களிலே நாம் இதை பார்க்க முடியும். தேவ சமூகத்திலே வந்து சாத்தான் நிற்கிறான். யோபை அவன் குறி வைத்தவனாய் யோபை சோதிக்கும்படியாய் கர்த்தருடைய அனுமதியை வேண்டி அந்த இடத்தில் வந்து நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். அனுமதியோடு கூட யோபை அவன் வாதித்தான் என்று சொல்லி நாம் எல்லாரும் அறிவோம். நேரடியான யுத்தம். சத்துரு இறங்கி வந்து யோபை வாதித்தான். தானியேல் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தில் பார்க்கிற பொழுது இங்கே தானியேலுடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்க இருக்கிற நேரத்தில் பிசாசானவன் எதிர்த்து நின்றான் என்று சொல்லி அந்த பகுதிகளை நான் பார்க்கிறோம். முதல் நாள் நீ ஜெபிக்க ஆரம்பித்த பொழுதே உனக்கு பதிலை நான் கொண்டு வந்தேன், ஆனால் அதற்கு விரோதமாய் பெர்சிய அதிபதி எழும்பினது நிமித்தம் என்னால் வர தாமதமாயிற்று என்று சொல்லி அந்த தூதன் சொல்லுகிறதை நம் வேதத்திலே காணலாம். இப்படியாய் பிசாசானவன் இறங்கி நின்று நமக்கு வருகிற ஆசீர்வாதங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பரிசுத்தத்தையும் கெடுக்கிறதற்கு அவன் நேரடியாக இறங்கி யுத்தம் செய்கிறவனாய் இருக்கிறான். அவன் கண் வைத்து இவனுடைய ஆசீர்வாதத்தை எடுக்க வேண்டும், இவருடைய வாழ்க்கையை புரட்டி போட வேண்டும், இவன் நீதிமான் என்று யாரெல்லாரும் நினைக்கிறாங்களே இந்த நீதியை கெடுக்க வேண்டும் என்று சொல்லி அவன் இறங்கி வந்து யுத்தம் செய்கிறவனாய் காணப்படுவான். அப்ப நாம் இந்த யுத்தத்திற்கு எச்சரிக்கை உள்ளவர்களாய் இப்படி ஒரு யுத்தம் வரும் என்பதை உணர்ந்தவர்களாய் இருப்போம் என்று சொன்னால் யோபை போல தன் வாழ்நாளில் வந்த மிகப்பெரிய அந்த சோதனைகளில் அவன் வீழ்ந்து போகாதபடி, கர்த்தரை மறுதலிக்காதபடி ஜாக்கிரதையாய் பேசினான் என்று சொல்லி கர்த்தரே சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில இவ்விதமான போராட்டத்தை பிசாசு கொண்டு வருகிற பொழுது
நாம் மிகுந்த கவனத்தோடு கூட அதை கையாள வேண்டும். அதை ஜெபத்தோடு கூட ஆவியானவரின் துணையோடு கூட நாம் எதிர்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து அதுதான் செஞ்சார். இயேசு கிறிஸ்துவை சோதிக்க பிசாசானவன் வனாந்தரத்தில் அவரை சோதிக்க வந்த பொழுது கர்த்தர் அவனை வேத வசனத்தின் மூலம் மேற்கொண்டதை நாம் காண முடியும். ஜெபத்தோடு வேத வசனத்தின் உதவியோடு கூட அவனை ஜெயம் கொண்டார். அதே போல பாருங்க, யூதாசை வீழ்த்துகிறதற்கு அவன் யூதாசை தூண்டினான் என்று சொல்லி பார்க்கிறோம். சாத்தான் யூதாசை தூண்டின பின்பு நேரடியா யூதாசை தூண்டி இருக்கிறான். யூதாசுடைய இருதயத்தை தூண்டி இருக்கிறான். அவருடைய இருதயத்தை தூண்டின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான் சொல்லி பார்க்கிறோம். அதே போல தாவீதை ஏவினது என்று சொல்லி 4ஆம் புத்தகத்தில் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை தொகையிடும்படியாய் தாவீதை ஏவினதான். இப்படியாய் பிசாசானவன் நேரடியாய் இறங்கி நின்று ஒவ்வொருடைய வாழ்க்கையும் புரட்டி போடுகிறதுக்கு அவனே ஒரு ஆயுதமாய் இறங்கி வருகிறான். 4வது அஸ்திரம், வேத வசனத்தையே அவன் ஆயுதமாய் பயன்படுத்துகிறான். கர்த்தருடைய வார்த்தையை ஆயுதமாய் அவன் எடுத்து பயன்படுத்துகிறான். பார்க்கலாம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4:6, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தாள குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னார். அந்த வசனத்தை சொல்லி அந்த வசனத்தின் மூலம் ஒரு சோதனையை கொண்டு வர பார்க்கிறார். அந்த வசனத்தை அந்த இடத்துல அவன் தவறான முறையில பயன்படுத்த முயலுகிறதை நாம் காண முடியும். இன்றைக்கு அநேக நேரத்தில் பிசாசு அப்படிதான் வேத வசனத்தை தவறாய் புரிந்து கொள்ள வைக்கிறது. வேத வசனத்தின்படி வாழ முயற்சிக்கிறவர்களை வேத வசனத்தை கொண்டே அவர்களுக்குள்ள குழப்பத்தை கொண்டு வருவது, அல்லது தவறான மனிதர்கள் தவறான உபதேசத்தின் மூலமாய் வேத வசனத்தையே தவறாய் அவன் பயன்படுத்துவான். ஆயுதமாய் ஆண்டவரிடத்திலே அவன் வேத வசனத்தை ஆயுதமாய் பயன்படுத்த முயற்சித்தான். உதாரணத்துக்கு பாப்போம் என்று சொன்னால், இந்த புதிய ஏற்பாட்டின் காலம் நிச்சயமாய் கிருபையின் காலம்தான். ஆனால் இந்த கிருபையின் காலம் பாவ மன்னிப்பை பெறுகிறதற்கு கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பாவம் செய்கிறதற்கு கிருபை கொடுக்கப்படவில்லை. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே சொல்லப்பட்டதை காட்டிலும் புதிய ஏற்பாட்டிலே எல்லா சட்டத்திட்டங்களும் கடினமாய் தான் சொல்லப்பட்டு இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே விபச்சாரம் செய்தால்தான் பாவம், ஆனால் புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு சிறிய இச்சையோட பார்க்கிற எவனோட விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொல்லி. அதே போல தன் சகோதரனை பார்க்கிறவனை குறித்தும் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. கொலை பாதகனாயிருப்பான், எரி நரகத்திற்கு அவன் ஏதுவாயிருப்பான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இப்படியாய் ஒவ்வொரு காரியத்தை நாம் ஆழமாய் பார்ப்போம் என்று சொன்னால், புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் நமக்கு அதிக கட்டுப்பாடுகளை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். நேர்மையாய் நீதியாய் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதை அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். கிருபை கொடுக்கப்பட்டிருப்பது அறியாமையினால் பாவம் செய்கிற பொழுது அந்த பாவத்திற்கு மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறதற்காக கிருபை. இது தவறாய் புரிந்து கொள்ளக்கூடாது. என்ன பாவம் செஞ்சாலும் மன்னிக்கிறதற்கு ஆண்டவர் இருக்கிறார் என்பது அல்ல. ஒரு சிலர் மனிதர்கள் பார்த்தீங்கன்னா, என்ன பாவம் செஞ்சாலும் என்ன தவறு செஞ்சாலும் அவங்களை காப்பாற்றுறதுக்கு வழக்காடுறதுக்கு சில மனிதர்கள் இருப்பாங்க. அப்படி இல்லை ஆண்டவர். அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரே காரியம் தன் மனம் திரும்புதல். மனம் திரும்பி பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடணும். அதுதான் கிருபை. அதுக்கு தான் கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். பாவத்தை அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அந்த இரக்கம், அந்த கிருபை தான் ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். ஆனால் ஒரு நாள் வேத வசனத்தை தவறாய் புரிந்து கொள்ளக்கூடாது. எந்த ஒரு காரியத்தையும் நாம் முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அதுதான், பரிசுத்தமாய் வாழ வேண்டும். எல்லா விதத்திலும் ஒரு கட்டுப்பாட்டோடு ஒரு ஒழுங்கோடு வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இந்த புதிய ஏற்பாட்டின் கிருபையின் காலத்துல நாம் அவர் கொடுத்திருக்கிற கிருபையை தவறாய் நாம் நினைத்து கொள்ளக்கூடாது. அந்த கிருபையே நமக்கு பாவம் செய்கிறதுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்க கூடாது. அந்த கிருபையினால நாம் தைரியம் அடைந்தவர்களாய் பாவத்திற்குள்ளாய் விழுந்து போகக்கூடாது. இந்த வேத வசனத்தை பிசாசு ஆயுதமாய் பயன்படுத்தி விடுவார். அதனால ஜாக்கிரதையோடு கூட ஆவியானவரின் உதவியோடு கூட ஒவ்வொரு வசனங்களையும் அப்பா எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே, இந்த வசனத்தை நீர் சொல்லுகிற அர்த்தத்திலே புரிந்து கொள்ள எனக்கு கிருபை செய்ய சொல்லி கேட்கிற பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு கற்றுக் கொடுப்பார். ஏற்ற விதத்தில் அதை அறிந்து கொள்ள உதவி செய்வார். மாறாக உலக அறிவின்படியோ சுய அறிவின்படியோ அறிய முயற்சிக்கிற பொழுது பிசாசு அதன் மூலமே நம்மை வீழ்த்தி விட, பாவ சிந்தையை கொண்டு வந்து விட வாய்ப்புண்டு. அதனால 4வது அஸ்திரம், வேத வசனத்தையே அவன் பயன்படுத்த வாய்ப்பு உள்ளது. 5வது அஸ்திரம்,
தேவ ஊழியர்களையே அவன் ஆயுதமாக்குவான். கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை, கர்த்தருடைய ஊழியர்களை ஆயுதமாக்குவான். ஆம், நான் தேவ சத்தத்தை கேட்க மறந்து, தேவ சமூகத்தில் காத்திருக்க மறந்து, கர்த்தருடைய சத்தத்துக்கு மாறாக ஊழியர்களையே நாம் நாடி போவோம் என்று சொன்னார். ஒரு சில கிறிஸ்துவருடைய வாழ்க்கை ஊழியர்களை ஒரு ஜோசியரை நாடி போகிறது போல போகிறது. அது தவறான ஒரு காரியம். ஜெப உதவிக்கு நாடுகிறது தவறில்லை, ஆலோசனைக்கு நாடுகிறது தவறில்லை. ஆனால் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை ஊழியர்களுக்கு கொடுக்கிற பொழுது பிசாசு ஊழியர்களை ஆயுதமாய் பயன்படுத்தி விடுவான் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஊழியர்களை ஆயுதமாய் பயன்படுத்தி விடுவான். என்னாகமம் புஸ்தகம் 22:6 பார்க்கிறோம். அவர்கள் என்னிலும் பலவான்கள், ஆகிலும் நீர் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீர் சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று அறிவேன். அதனால் நீர் வந்து எனக்காக அந்த ஜனத்தை சபிக்க வேண்டும். பிலேயாமை பாலாக் ஆயுதமாய் பயன்படுத்த முயற்சிக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கிறதற்கு, அவர்கள் மேல் இருக்கிற ஆசீர்வாதத்தை எடுக்கிறதற்கு அவன் எடுத்த ஆயுதம் அதே ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேவ மனிதனாவன் ஆயுதமாய் பார்க்கிறான். நீங்க யாரை ஆசீர்வதிக்கிறீங்களோ அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட எனக்கு தெரியும். நீர் யாரை சபிக்கிறீங்களோ சபிக்கப்பட்டவன் எனக்கு தெரியும். நீங்க வந்து எனக்காக அந்த ஜனங்களை சபிங்க. அவன் போய் கூப்பிடுகிறான். பிசாசு அந்த ஆலோசனை அவனுக்கு கொடுத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய தீர்க்கதரிசி நிச்சயமாய் பிழையா. அவன் கர்த்தரோடு கூட பேசக்கூடிய ஒரு மனிதன். அவன் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்ட ஒரு மனிதன். ஆனால் கண்களை குருடாக்கி போட்ட பிசாசு அவனையும் அந்த காரியத்தை நிமித்தம் சாபத்திற்குள்ளாக்கினார். இவர்களையும் சாபத்திற்குள்ளாக்க முயற்சித்தான். நம்ம கர்த்தர் அவனுக்கு எதிர்த்து நிற்கிறதை நாம் அந்த பகுதியிலே வாசிக்கிறோம். பாருங்க, கர்த்தருடைய ஊழியன், கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருந்த ஒரு மனுஷன் தான். அது வரைக்கும் அவனை குறித்த பாலாக்குடைய சாட்சி, அவன் யாரை ஆசீர்வதிக்கிறானோ அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அவன் யாரை சபிக்கிறானோ அவன் சபிக்கப்பட்டவன். ஆனால் அந்த நிலையை அவன் மாற்றி போட்டான். ஒரே கல்லில் 2 மாங்கான்றது போல தேவ ஊழியனா இருந்த பிலேமுடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை கொண்டு வந்தான். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களையோ கர்த்தர் காத்து கொண்டது நிமித்தம் அவர்கள் தப்பிக்கொண்டாங்க. அப்படி போலதான் நாம் ஊழியர்களை கர்த்தருடைய இடத்திற்கு கொண்டு வருகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள் அதை கொண்டே அவன் எடுத்து போடுவான். அதனால் ஜாக்கிரதையோடு கூட நாம் இந்த காரியத்தை அணுக வேண்டும். கர்த்தருடைய ஊழியக்காரரை கனம் பண்ணுவது தவறில்லை, ஊழியக்காரருடைய ஆலோசனை கேட்பது தவறில்லை, அவரிடத்தில் ஜெபித்துக் கொள்ள போவது தவறில்லை. ஆனாலும் நாம் ஜாக்கிரதையோடு கூட தெய்வ ஊழியர்களை நாம் அணுக வேண்டும். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 32 வரை உள்ள வசனங்களிலே நாம் பார்க்கிறோம் இந்த சம்பவத்தை. ஒரு தேவ மனுஷன், ஒரு தீர்க்கதரிசி ஒரு ராஜாவை எச்சரிக்கும்படியாய் அந்த இடத்துல போகிறான். அந்த தீர்க்கதரிசி ராஜாவை எச்சரித்து விட்டால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை, நீ வந்த வழியே திரும்பி வரக்கூடாது, நீ வேறு வழியாய் திரும்பி போக வேண்டும் அந்த பட்டணத்தை விட்டு என்பது. அங்கே எதையும் சாப்பிடக்கூடாது, எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடக்கூடாது என்பது அவனுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியை, ஒரு தேவ மனுஷனை வீழ்த்துகிறதற்கு பிசாசானவன் இன்னொரு கிழவனான தீர்க்கதரிசி அவன் தெரிந்து கொள்ளுகிறான். இந்த தீர்க்கதரிசி போய் கர்த்தர் சொன்ன காரியத்திற்கு மாறாக, கர்த்தர் என்ன சொன்னாரோ அதற்கு மாறான ஒரு காரியத்தை அவன் சொல்லுகிறான். நான் தீர்க்கதரிசனை கண்டேன், எனக்கு கர்த்தர் சொன்னார், நீ வந்து என் வீட்டில் புசி, என் வீட்டில் வந்து இளைப்பாரு. அவன் கூட்டிக் கொண்டு போனான். இந்த தீர்க்கதரிசியோ கர்த்தரிடத்துல கேட்க அவன் மறந்து போனான். கர்த்தர் இப்படி தன்னிடத்துல சொன்னாரே, கர்த்தர் சொன்னது என்ன ஆயிற்று, கர்த்தரிடத்துல திரும்ப கேட்போன்ற அந்த சிந்தை இல்லாதவன் அவன் இருந்தது நிமித்தம் அந்த தீர்க்கதரிசியை நம்பி அவன் போனான். அவன் போனது நிமித்தம் அவனுடைய வாழ்க்கையில மாற்றம் வந்தது. அவன் மரிக்கும்படியான சூழ்நிலை உருவானது. கர்த்தருடைய சத்தத்தை மறந்து போய் அந்த கிழவனாகிய தீர்க்கதரிசியுடைய சத்தத்தை அவன் கேட்டான். அவருடைய வாழ்க்கையை புரட்டி போடப்பட்டதை நான் பார்க்கிறோம். அவன் போன உடனே அவன் சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுதே இந்த கிழவனான தீர்க்கதரிசனம் உரைத்தான். இவன் யாரோ ஒரு மனுஷன் இல்லை, இவனும் தீர்க்கதரிசி தான். ஆனா முதல்ல சொன்னது மாம்சத்தில் அவன் சொன்ன ஆலோசனை. ஆனால் இப்போ அவன் தீர்க்கதரிசனம் சொல்றான், நீ போற வழியில மரித்து போவாய். யார் அவனை அழைத்து வந்தானோ அந்த தீர்க்கதரிசியே தீர்க்கதரிசனம் உரைக்கிறான். பாருங்க, இந்த 2 சம்பவங்கள் நம்ம கற்றுக் கொடுக்கிற காரியம், கர்த்தருடைய ஊழியர்களை, கர்த்தரால் பயன்படுத்துகிற வல்லமையான தேவ மனிதர்களையே அவன் அஸ்திரமாய் பயன்படுத்தி விடுவான். நாம் கவனத்தோடு கூட இந்த காரியத்தை அணுக வேண்டும். இதற்காக ஊழியர்களை உதாசீனப்படுத்துவதில்லை நோக்கம், அப்படி நாம் நினைத்து கூடக்கூடாது. ஊழியர்கள் நிச்சயமாக கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், கர்த்தருடைய பணியை நிறைவேற்றுகிற பிள்ளைகள்.
ஆனாலும் கூட நாம் அவர்களை எந்த விதத்தில் அணுகுகிறோம், எந்த அளவில் அணுகுகிறோம் என்பதில் தான் இந்த காரியம் இருக்கிறது. நம் கவனத்தோடு கூட கர்த்தருடைய ஊழியங்களை தாங்கணும், கர்த்தருடைய ஊழியர்களை நம்ம உபசரிக்கணும், கர்த்தருடைய ஊழியர்களுடைய போதனைகளை கேட்கணும். ஆனாலும் கூட கர்த்தருடைய ஊழியர்களை பிசாசு எந்த விதத்திலும் நம்முடைய வாழ்க்கையில ஆயுதமாய் பயன்படுத்தி விடாத அளவில் நாம் ஜாக்கிரதையோடு கூட இருக்கணும். அதுக்கு நமக்கு என்ன வேணும்? நாம ஜபத்தில் தரித்திருக்கணும், நாம் ஆண்டவரோடு உள்ள உறவில் பலப்பட்டு இருக்கணும். அதுதான் நம்மை காத்துக்கொள்ள முடியும். கர்த்தரோடு நமக்குள்ள உறவு அது பலப்பட்டு இருக்கும் என்று சொன்னார், கர்த்தரோடு நமக்குள்ள ஐக்கியம் பலமா இருக்கும் என்று சொன்னார், எந்த அஸ்திரமும் நம்மை வீழ்த்த முடியாது. ஏன்னா அக்கினி அஸ்திரன் படித்தோமே, அக்கினி அஸ்திரனும் ஏதோ அக்கினி கனன்று கொண்டு வரும், பழைய இந்த படத்தில் தொலைக்காட்சியெல்லாம் காட்டுவாங்களே, அதே போல் ஏதோ அக்கினி கனன்று எரிந்து கொண்டு வில்லை போல் அம்பை போல வரும் என்று நாம் நினைத்திருப்போம் என்று சொன்னால் நம்மை பிசாசானவன் ஏமாற்றி போடுவான், வஞ்சித்து போடுவான். முதலாவது அஸ்திரம் மீண்டும் ஒருவரை நான் பார்க்கலாம், நம்முடைய அவயவங்கள். இரண்டாவது அஸ்திரம் நம்மை சார்ந்திருக்கிறவர்கள். மூன்றாவது அஸ்திரம் அவனே இறங்கி நின்று யுத்தம் செய்கிறான். நான்காவது அஸ்திரமாய் கர்த்தருடைய வேத வசனத்தை அவன் பயன்படுத்தி பார்ப்பான், அதை தவறாய் புரிந்து கொள்ள செய்ய அவன் முயற்சிப்பான். ஐந்தாவது காரியம், கர்த்தரால் மகிமையாய் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு பாடுபட்டு கொண்டிருக்கிற தேவ மனிதர்களையே கூட அவன் தவறாய் பயன்படுத்த முயற்சிப்பான். நம்முடைய வாழ்க்கையில அவன் இப்படியான அஸ்திரங்களையும் பயன்படுத்த முடியும் என்பதை நாம் வேத வசனங்களின் உதவியோடு கூட பரிசுத்த ஆவியானவரின் ஒத்தாசையோடு கூட நாம் தியானித்தோம். கர்த்தர் இந்த சத்தியத்தை கேட்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எந்த விதத்தில் இந்த அஸ்திரங்கள் வந்தாலும் அதை மேற்கொள்ள கர்த்தர் நிச்சயமாய் பலனை கொடுப்பார், தெளிவை கொடுப்பார். அவர் போதுமானவராய் இருந்து ஆலோசனைகளின் கர்த்தர் ஆலோசனைகளை கொடுத்து ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில பெருக பண்ணுவார். ஒரு ஆசீர்வாதத்தையும் பிசாசு எடுத்து போடாதபடி காத்துக்கொள்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். ஸ்தோத்திர தகப்பனே, சத்துரு ஏகிற அக்கினி அஸ்திரங்கள் என்று ஆண்டவரே அப்பா, சத்தியத்தின்படி அவற்றில் சில அஸ்திரங்கள் எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் தியானித்தோம். கர்த்தாவே தாப்பனே, இது நீங்க கற்றுக் கொடுத்ததப்பா, இந்த வேத அறிவோடு கூட நீர் கொடுத்த ஆண்டவரே இந்த ஆலோசனைகளோடு கூட எங்கள் வாழ்க்கையில பிசாசு இப்படிப்பட்ட அசுரங்களை கொண்டு வருகிற பொழுது அதை மேற்கொள்ளக்கூடிய பலனை கர்த்தர் தாமே தருவீராக. ஆண்டவரே, இந்த விதமான அஸ்திரங்களையும் இன்னும் அவன் ஏகிற எந்த அஸ்திரமா இருந்தாலும் அதை மேற்கொள்வதற்குரிய பலனை ஆண்டவரே நாங்கள் உம்மோடுள்ள உறவை பலப்படுத்தி பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகையோடு கூட ஆண்டவரை மேற்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. இந்த ஒளி நாடாவை கேட்கிற ஒவ்வொருவரை கர்த்தர் நீர் அப்படியே ஆசீர்வதிப்பீராக, அப்படியே நீர் அவர்களை அபிஷேகிப்பீராக. உம்மோடுள்ள உறவில பலப்பட ஆண்டவரே உம்முடைய ஒத்தாசையோடு உம்முடைய உதவியோடு கூட ஆண்டவரே சத்துருவை ஜெயம் கொண்டவர்களாய் நிற்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. யோசேப்பு அவர்கள் நிற்கட்ட ஆண்டவரே. ஆம் சாமி, உம்முடைய பரிசுத்த தாசர்களை போல ஆண்டவரே அவர்கள் எழும்பி பிரகாசிக்கட்டும் அப்பா. தங்களையும் காத்துக்கொண்டு இன்னும் பிறரையும் ஆண்டவரே ராஜ்யத்திற்கு ஆயத்தப்படுத்த கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. தொடர்ந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. இந்த சத்தியத்திற்காக உமக்கு நன்றி ராஜா. நீர் கொடுத்தது, நீர் கற்றுக் கொடுத்தது உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.